ஜனாதிபதி ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டு வந்து இன்றைய நாள்ல பாராளுமன்றத்துல பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. මමනං හිතුවේ බොහොම නරක හීනයක් දැකලා මේ සභාවට ඇවිල්ලා කරපු කතාවක්. அரசியலி செல்வா சொல்லியிருக்காரு, ஜனாதிபதி கொஞ்சம் சண்டித்தனமா பேசினாரு அப்படின்ற மாதிரி. ජනාපතිතුමා අද චණ්ඩි කතාවක් කරා මේ සභාපතිතුමයා ඇඟිලි දික් කරගෙන පාට් එක දාගෙන ஜனாதிபதி ஒரு விஷயத்த இன்றைய நாள்ல சொல்லியிருக்காரு. உண்மை அப்படின்னு சொன்னா சிஐடிட்ட போயிட்டு முறைப்பாடு செய்வேன், பொய்ன்னு சொன்னா பாராளுமன்றத்துல சொல்லுவேன். ඇත්තනම් මම නම් පාර්ලිමේන්තුව කියන්නේ ගිහිල්ලා රහස් පරීක්ෂා දෙපාර්තමේන්තුවට රහසේ ඔත්තුවක් දෙනවා මෙහෙම වැඩක් වෙලා තියෙනවා. බොරු නම් පාර්ලිමේන්තුව කියනවා. இது கொஞ்சம் சர்ச்சையை ஏற்படுத்தி பாராளுமன்றத்துல ஒரு இன்றைய நாள்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரத்தினுடைய அடுத்த கட்டம், அபிவிருத்தியினுடைய அடுத்த கட்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்பாக பேசியிருந்தார். இதுல வந்து நிறைய பேருடைய கடந்த கால எதிர்கட்சியினுடைய விமர்சனங்கள் பற்றியும், எதிர்கட்சிகள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கும், அவங்க மக்கள் மத்தியில கொண்டு போற பொய்யான தகவல்கள் பற்றியும் கடுமையா விமர்சித்திருந்தார். இன்றைய நாள்ல இது தொடர்பாக தனித்தனியா அவங்க பதிலும் சொல்லியிருக்காங்க பாராளுமன்றத்தில். இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாள்ல அமழுது மொழியான ஒரு பாராளுமன்ற உரையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதியினுடைய உரையில பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. குறிப்பா இந்த எதிர்கட்சிகள் வந்து இந்த நாட்டினுடைய இலங்கையினுடைய பொருளாதாரம் எப்படா விழும் அப்படின்ற மாதிரி கனவு கண்டு மக்கள் மத்தியில பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்றது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்கும் போது பொருளாதாரம் விழுந்துடும், அதே போல இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான பிரச்சனை வரும்போது எண்ணெய் பிரச்சனை, இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை வந்துடும். அதே போல அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு அப்படின்றது இலங்கையால தீர்த்து கொள்ள முடியாம போகும், இலங்கை மிகப்பெரிய பாதாளத்தில் விழ போகுது. இந்த மாதிரி மக்கள் மத்தியில பொய்யான மக்களை குழப்புற விதமான பல தகவல்களை வெளியிட்டு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வருகின்ற ஆகஸ்ட்ல ஒரு ஜனாதிபதி, டிசம்பர்ல ஒரு ஜனாதிபதி, இந்த மாதிரி ஜனாதிபதிகள் மாற போறாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்களால மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்பவுமே விழணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிற எதிர்கட்சியினருக்கு சொல்ற ஒரு விஷயம் சொன்னா, அது உங்களுடைய கனவு. ஒரு நாளும் நீங்க காணுகின்ற கனவு பலிக்காது. මේ දෙසැම්බර් වල ජනාධිපති කියලා කියන්නේ කොහොමද? ඒ කියන්නේ වෙන ආණ්ඩුවක් හදාගෙනද? නෑ නෑ මම කිව්වේ දැන් දෙසැම්බර් වල බලන්න. රයිට් හොඳ. මම මේ කියන්නේ නෑ මම මේ කිව්වේ මේකනේ. මම මේ කියන්න හදන්නේ දැන් දෙසැම්බර් වල හරියට. දෙසැම්බර් වල ජනාධිපති වෙන්නේ එතකොට වෙන ආණ්ඩුවකද? නෑ මේ කියලා හරි. සම්පත් කියලානේ සම්පත්ත කවදා හරි දෙසැම්බර්. ඒ කියන්නේ කබීර් හසීම් මන්ත්‍රීතුමා දෙසැම්බර් වල සජිත් ප්‍රේමදාස ජනාධිපතිවරයායයි කියපු ප්‍රකාශයේ ඇත්ත හරය කවදා හෝ දෙසැම්බර් වල. ඒකනේ. இலங்கை இப்பொழுது பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய அளவான வளர்ச்சியில சென்று கொண்டிருக்கிறது. இந்த வருஷத்துல இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 18% வளர்ச்சியை பொருளாதாரத்தில் எட்டி இருக்கிறது இலங்கை. இது வரலாறு காணாத வளர்ச்சி. இலங்கையினுடைய கையிருப்பு அப்படின்றது இந்த வருஷத்தினுடைய கடைசியில மிகப்பெரிய அளவில் இருக்கும். 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்க நாங்கள் அதற்கான இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் அவர் பேசி ஒரு அரை மணி நேரத்துல இலங்கை மத்திய வங்கி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்ப இருக்கிற கையிருப்பு வந்து 6.06 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது அவர் சொன்னதுல வெளியிட்டதுக்கு பிறகு இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. මම කියන්නේ ඔය ආකාර තුනින්ම මේ ආණ්ඩුව වැටෙන්නේ ආපහු. ඔතන මතක් තියාගන්න. හරි හරි. නෑ ඡන්ද වලින් වැටෙනවා නම් පිළිගන්න. හොඳයි. ඒක මම පිළිගන්න. இலங்கையில மிக முக்கியமான அதிக பணம் சம்பாதிக்கிற ஒரு 200 பேர் டாக்ஸ் கட்டாம இருக்காங்க. அவங்களுடைய பட்டியல் என்கிட்ட இருக்கு. அதுல பாராளுமன்றத்துல இருக்கிற நீங்க இல்ல, பயப்படாதீங்க அப்படின்னு மாதிரியும் அவங்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இதோட அதிகமான சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப அந்த கண்டெய்னர்கள் வெளியில போனது, இந்த 323 22 கண்டெய்னர்கள் வந்து வெளியே கொண்டு போகப்பட்ட விஷயம் தொடர்பாக பரவலா அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மீது குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுக்களை அவர் சொல்லியிருந்தா, இது முதல் தடவை இல்லை, பல தடவைகள் சுங்கத்தால வந்து அந்தந்த அளவுல செஞ்சிருக்காங்க. அதாவது அந்த தேவைக்கு கண்டெய்னர்கள் அதிகமாகும் போது அதை வெளியில அனுப்புவாங்க. அதெல்லாம் பரிசோதனை செய்து தான் அனுப்பப்படும். இது முதல் தடவை இல்லை. වරදක් වෙලා තියෙනවා. කොයි ආයතනද කියන එක අපි ඉස්සෙල්ලා කියලා භාජනය කරන්නේ නේ. මොකද මේක පළමු වතාවට නෙවෙයි සිද්ධ වෙලා තියෙන්නේ. 13 වතාවක් මේ ක්‍රියාදාමය සිද්ධ වෙලා තියෙනවා. 13 වතාවේ තමුන්වහන්සේලා 13 වෙනි එක අල්ල ගන්නවා. ඇයි 12 වෙනි එක අල්ලගෙන එක තමුන්වහන්සේලාත් ඉන්නවා. මේක ඇත්ත කතාව.
அதுக்கு முதல்ல ஒரு 10-12 தடவை நடந்திருக்கு. அந்த தடவை நடந்த போது அதுக்கு பின்னால இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தபடி அதை பத்தி பேசல. இப்ப தனியா நாங்க மட்டும் தனியா இருக்கிறதால இதை பத்தி பேசுறாங்க. அது வளமையா நடக்கிற விஷயம் தான். ஆனாலும் இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. உண்மையிலேயே இந்த கண்டெய்னர்கள் தெரியாம தான் வெளியே போகப்பட்டா முதல்ல தானா இருந்தா சிஐடிக்கு தான் தகவல் சொல்லுவேன். உண்மையா இருந்தேன். பொய்யண்டா பாராளுமன்றத்துல வந்து பேசுவேன். ඇත්තනම් මම නම් පාර්ලිමේන්තුව කියන්නේ ගිහිල්ලා රහස් පරීක්ෂා දෙපාර්තමේන්තුවට රහසේ ඔත්තුවක් දෙනවා. මෙහෙම වැඩක් වෙලා තියෙනවා කියලා. බොරු නම් පාර්ලිමේන්තුව කියනවා. சொல்லியிருந்தாரு. இது பெரிய அளவா பலருடைய பக்கத்துல கொண்டு போய் விட்டது. இது தொடர்பாக பலர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்றத்தில் 2 நாள் பேசினார். ஜனாதிபதி பொய் சொல்ற ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து எதிர்கட்சியில இருக்கும்போது ஒன்று பேசினாரு, இப்ப அரசாங்க பக்கமாக இருக்கும்போது ஒன்று பேசுறாரு, ஜனாதிபதி ஆசனத்தில் இருந்து கொண்டு இன்னும் ஒன்று பேசுறாரு. இந்த மாதிரி மாறி மாறி பேசுறாரு. அவர்கள் கொண்டு வந்த கொள்கை வேறு, இப்ப அவங்க சொல்ற கொள்கை வேறு விதமா போய் கொண்டிருக்காங்க. எனவே சொன்னது வேற செய்யறது வேறு அப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்களும் அவருடைய உரையில் இன்றைய நாள்ல இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பேசிய உரைக்கு பிறகு பேசிய ஒரு சில வசனங்களை நாங்க பார்க்க போறோம். அதுல மிக முக்கியமா அவர் சொன்ன விஷயம் சொன்னா, ஜனாதிபதி ஏதோ ஒரு கெட்ட கனவு ஒன்று கண்டிருப்பார் போல, அந்த கனவு கண்டத்துல அந்த உணர்வோட வந்து இந்த நாள்ல பாராளுமன்றத்துல நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காரு. ජනාධිපතිතුමාත් දීර්ඝ කතාවක් කරා. මම නම් හිතුවේ බොහොම නරක හීනයක් දැකලා මේ සභාවට ඇවිල්ලා කරපු කතාවක්. එතුමා කතා කරා කොහොමද තීරුබදු ප්‍රශ්නය පිළිබඳව විපක්ෂයේ කුරිරු සිහිනය උදා කරගන්නට උත්සාහ அதே කරා. போல ஹரிஷடி சில்வா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நான் வந்து வரும்போது கேட்டுக்கொண்டு வந்தேன், ரேடியோலாம் கேட்டுக்கொண்டு வந்தேன். ஜனாதிபதி கொஞ்சம் சண்டித்தனமா விஷயங்களை நிறைய பேசியிருக்காரு. ஜனாதிபதி அவரை நாங்க விமர்சிக்கிறதை விட இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த எதிர்கால பொருளாதாரம் பற்றிய பல விளக்கங்களை அவர் இன்றைய நாள்ல திரும்பவும் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி செய்வாரு. அதே மாதிரி தான் இன்றைய நாள்ல அவருடைய விளக்கம் பாராளுமன்றத்துல இருந்திருக்கு. ජනපතිතුමා අද චණ්ඩි කතාවක් කරා මේ සභාපතිතුමය. ඇඟිලි දික් කරගෙන පාට් එක දාගෙන අතර වාරණික අපිව බයිට් එකට ගන්න try කරා. කොහෙද ඇඬුවද? මන් දන්නේ නැහැ, මම කෑල්ල දැක්කේ නැහැ. කමක් නැහැ. මට පේන්නේ ජනාපතිතුමා පල්ලියේ ෆාදර් කෙනෙක් පන්සලේ බණ කියනවා කියලා. අද ඒක බොහොම දුරට ඔප්පු වුණා කරු සභාපතිතුමිය. මං කියන්නම් ඇයි කියලා. මොකද තමන්ගේ අයිඩියොලොජි එකයි. IMF එකේ කොන්දේසි පළවත්තේ අදහසුයි. දැන් කොරෝනා දෙයයි. சம்பூர்ணම பட்டலோகத்த ஸ்வரூபத்தை තමයි මම දැක්කේ. ஜனாதிபதி அவருடைய உரையில ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக பலதரப்பட்ட சர்ச்சையான பல சந்தேகங்கள், பல முரண்பாடான கருத்துக்கள் இப்பொழுது சமூகத்தில் இருக்கு. குறிப்பா வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த போறாங்க அரசாங்கம் அப்படின்ற மாதிரி. ஆனா அது முற்றுமுழுதா மறுத்திருந்தாரு. அது அப்படி எதுவுமே இல்லை. ஆனா வாகன இறக்குமதி எந்த வகையிலும் கட்டுப்படுத்தப்படாது. வாகனத்துக்கான வரிகளும் கூட இப்போதைக்கு அதிகரிக்கிறதுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. இது எந்த ஒரு அளவில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அதோட BYD வாகனம் 991 வாகனங்கள் இப்பொழுது சுங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஹமாந்தோட்ட ஹாபர்ல. இந்த BYD எல்லாத்தையும் விடுதலை அல்லது விடுவிக்கிறதுக்கு நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தினிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த BYD கொண்டு வர நிறுவனத்திடம் இதற்கான உத்தரவாத பணத்தை அரச வங்கியில வைப்பிலிட்டு அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த வாகனங்களை ரிலீஸ் பண்ண, அதாவது விடுவிக்கிறதுக்கு சுங்க திணைக்களம் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. எவ்வளவு ரூபா இதுல வந்து வைப்பிடணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 360 கோடி 3.6 பில்லியன் ரூபாக்களை வைப்பிடும் பொழுது இந்த வாகனங்களை அதாவது முன்கூட்டியே அந்த வரிகள் எல்லாத்தையும் வைப்படுங்க நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாகனங்கள் எல்லாமே பரிசோதனைக்காக, அதாவது இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருந்தது. ஏற்கனவே 100 கிலோவோட்ஸ் உள்ள வாகனங்கள் தான் கொண்டு வரப்படுது. ஆனா இதுல 150 கிலோவோட்ஸ் உள்ள வாகனங்களும் இருக்கு அப்படின்ற சந்தேகத்தின் பேர் தான் இது தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. இப்ப அதை விடுதலை செய்யறதுக்கு அது அப்படி ஒரு வாகனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டனால அதை விடுதலை செய்யறாங்க. பாடசாலைகள் 2ஆம் தவணைக்கான பாடசாலைகள் இன்றைய நாள்ல விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. எனவே பாடசாலை விடுமுறை நாட்களாக இனி வரப்போற ஒரு மாசம் இருக்க போகுது. எனவே வாகன போக்குவரத்து, காலையில் இருக்கிற அந்த வாகன நெரிசல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விஷயங்களை இன்றைய நாள்ல செய்திகளை பிரதானமா பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.